உலகம் முழுவதும் தொழில்நுட்ப அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், சைனாவில் உற்பத்தி ஆகிற அதிக அளவு ஃபோன்ல அங்க எந்த அளவுக்கு விற்பனை இருக்கோ அதே அளவு விற்பனை பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அந்த அளவுக்கு அங்கிருந்து நம்மளுக்கு வர ரெட்மி போன்ஸ் இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது போன்ஸா இருக்கட்டும், அதிக அளவு வரவேற்பு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில ரெட்மி எடுத்துக்கிட்டோம்னா, ரெட்மி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரண்டு வகையான பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ஸ் ஏற்கனவே லான்ச் பண்ணாங்க. ரெட்மி 5 ஆகட்டும், ரெட்மி 5A ஆகட்டும். ஸோ அதோடைய சக்சஸர் பாத்தீங்கன்னா ரெட்மி 6, ரெட்மி 6A, அது கூட பாத்தீங்கன்னா 6 Pro என்ற போன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லான்ச்சுக்கு வரப்போகுது. அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் 5க்குள்ள நமக்கு பாத்தீங்கன்னா இது லான்ச்சுக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு மனுகுமார் இந்தியன் மேனேஜிங் டைரக்டர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்வீட் ஆனது பண்ணிருக்காரு. ஸோ யாராவது பாத்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல போன்ஸ் வாங்குறதா இருந்தா இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. அதோட போன் பத்தி மொத்த விவரங்களை பத்தி நமக்கு தெளிவா தெரிய வரும். ஏற்கனவே ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா சைனால இதெல்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பிரைஸ் எல்லாம் பத்தி நம்மளுக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க. அது என்ன செக்மெண்ட்ல வரப்போகுது, என்ன ஸ்பெசிபிகேஷன், இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல இரண்டு போன்கள் 6 மற்றும் 6A பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல நாச்சு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 6 Pro மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போற அந்த 3 போன்களையும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நாச்சு இருக்கும். இதை பற்றி முழு விவரங்களையும் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் நீங்க mohatechintamil சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி 6 மற்றும் ரெட்மி 6 Pro, அதுக்கப்புறம் ரெட்மி 6A, இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இதுல ரெட்மி 6 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இரண்டு வேரியன்ட் நம்ம கொடுக்குறாங்க. ஒன்னு 3GB 32GB மாடல், இன்னொன்று பாத்தீங்கன்னா 4GB 64GB மாடல். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3GB 32GB மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 799 கொடுத்துருக்காங்க சைனீஸ் பிரைஸ்ல. இது இந்தியன் ருபீஸ்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8400 ரூபாய் வரைக்கும் நமக்கு அந்த பிரைஸ் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. அதே 4GB 64GB மாடல் எடுத்தீங்கன்னா நமக்கு CNO ரேட்ல 999 கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10,400 ரூபாய் வரைக்கும் இது பிரைஸ் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ பாப்போம், இது பாத்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்ல வேற ஏதாவது பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்றது நமக்கு லான்ச்சிங் போது நமக்கு தெளிவா தெரிய வரும். பட் அதே ரெட்மி 6 எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. 2GB 16GB இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்க ரேஞ்ச். இது பாத்தீங்கன்னா CNY ரேட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 599 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸ்ல கன்வெர்ட் பார்த்தா 6,300 ரூபாய் வரைக்கும் இது பிரைஸ் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு டெடிகேட்டட் ஸ்லாட்டோட நமக்கு பாத்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்றதுல குறிப்பிட்டிருக்கு. நீங்க SD கார்டு போட்டு நீங்க 256GB வரைக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணிக்க முடியும். சோ டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நமக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 Pro இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 3 வேரியன்ட்ல வருது. ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3GB 32GB மாடல், இன்னொன்று 4GB 32GB, இன்னொன்று பாத்தீங்கன்னா 4GB 64GB. இந்த 3 வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு பிரைஸ்க்கு வரப்போகுது. இதுல ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு CNO ரேட்ல 999 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3GB 32GB மாடல் உங்களுக்கு 10,400 ரூபாய் வரைக்கும் இது பிரைஸ் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே 4GB 32GB மாடல் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு CNO ரேட்ல 1,199 இந்த பிரைஸ் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ருபீஸ்ல நீங்க கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,400 ரூபாய் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே 4GB 64GB மாடல் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,299 13,600 rupees வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சைனீஸ் பிரைஸ்ல அவங்களுக்கு கொடுக்கும்போது கொடுத்திருக்க ரேட் எல்லாமே அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லான்ச்சிங் போதா பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ரேட்ல பாத்தீங்கன்னா அதிகரிப்பாங்களா இல்ல பாத்தீங்கன்னா கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அப்படியே ஸ்பெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நமக்கு பாத்தீங்கன்னா லான்ச்சிங் போது நமக்கு தெளிவா தெரிய வரும். சோ பார்க்கலாம். இதோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம பார்த்துடலாம். இதுல ரெட்மி 6 ஆகட்டும் இல்ல ரெட்மி 6A ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகேஷன் கிட்டத்தட்ட உங்களுக்கு சேமா இருக்கும். பட் அதுக்குள்ள கொடுத்திருக்க அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த ப்ராசஸ்ல மட்டும் நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். சோ ரெட்மி 6 இதுடைய ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.4 inch ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே உள்ள கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு ஆக்டோ கோ ப்ராசஸர் MediaTek Helio P22 இது பாத்தீங்கன்னா 12 நானோமீட்டர் டெக்னாலஜி கொண்ட இந்த SoC பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகாபிக்சல் கேமராவும் பிளஸ் 5 மெகாபிக்சல் கேமராவும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகாபிக்சல் சென்சாரும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதே பத்தி நமக்கு MI UI 9 Android 8.1 ஒரு அப்டேஷனோட பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல நமக்கு வரப்போகுது. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா நமக்கு 8:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட நமக்கு வரப்போகுது. பிளஸ் இதுல நமக்கு 3500 mAh பேட்டரி ஆனது யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 GHz வரைக்கும் இதோட கிளாக் ஸ்பீட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க மைக்ரோ SD கார்டு போட்டு 256GB வரைக்கும் நீங்க மெமரி ஆனது நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க 6A க்கும் நீங்க பார்க்கலாம். பட் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க.
பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமரா எடுக்கும்போது இது வந்து டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துக்க மாட்டாங்க 6Kல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கேமரா 30 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரியும் பார்த்தீங்கன்னா வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது 3500 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6ல கொடுத்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மைக்ரோ SD கார்டு போட்டு 256 GB வரைக்கும் நீங்க வந்து மெமரியா வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்க வந்து பண்ணிக்க முடியும். பட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீலியோ P22 SoC தான் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 12 நானோமீட்டர் வச்சுக்கொண்டா ஹீலியோ A22 SoC அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதுல P22 இதுல பார்த்தீங்கன்னா வந்து A22 SoC. பட் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து Redmi 6க்கும் Redmi 6Aக்கும் இடையே உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது Redmi 6 Pro எடுக்கும்போது இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸ் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க. 5.84 inch Full HD Plus டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. MIUI அப்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிளஸ் Android 8.1 ஒரேயோட பார்த்தீங்கன்னா இது மூலம் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பேட்டரி எடுத்தோம்னா கொஞ்சம் பேட்டரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 4000 mAh பேட்டரி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சல். அதே ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சல் கேமராவோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்டோகோ ப்ராசஸர் Snapdragon 625 SoC வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மைக்ரோ SD கார்டு போட்டு நம்ம வந்து 256 GB வரைக்கும் நீங்க வந்து மெமரியா வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் இதுதான் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. நம்மளுக்கு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருந்து கொடுத்துட்டு வர அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் பிளஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராசஸர் வைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய வித்தியாசமான ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6ல வந்து நம்மளுக்கு வந்து ஹீலியோ P22 SoC கொடுத்தாங்க. அடுத்து வந்து 6Aல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து A22 SoC கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Snapdragon 625 SoC வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு பெரிய டிஃபரன்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரியே தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் பார்க்கும்போது. பட் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லான்ச்சுக்கு வந்து கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ருபீஸ்ல வந்து அவங்க பிரைஸ் ஏதாவது கன்வெர்ட் பண்றாங்களா, ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்களா அப்படின்னு நம்மளுக்கு வந்து 5ஆம் தேதி நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அன்னைக்கு இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவரமா எல்லா விளக்கங்களும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் சேல் ஆகிற ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் நோக்கி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ள நம்ம வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சொல்ற மாதிரி டெக்கால் சம்பந்த நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்து நான் கொண்டு வந்துட்டு இருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்கால் சம்பந்த புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நன்றி. வணக்கம்.